3 சேனா கண்ட்ரீஸ் ஆல்ரெடி செமிஃபைனல் குவாலிஃபை ஆயாச்சு. ஏஷியால வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆல்ரெடி அவுட்டு, ஸ்ரீலங்கா ஆல்ரெடி அவுட்டு. ஒரே ஒரு சான்ஸு இந்தியாவுக்கு மட்டும் தான். அதுவும் ஹெவி வெயிட் சாம்பியன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் கூட. வெஸ்ட் இண்டீஸ்ல எல்லா பிளேயர்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணி 195ன்ற ஒரு காம்படிட்டிவான டோட்டல வச்சாங்க. கொல்கத்தா ஈடன் கார்டன்ல அந்த ஸ்கோர இதுவரைக்கும் சேஸ் பண்ணதே கிடையாது. வேர்ல்டு கப்லயும் இந்தியாவுக்கு அதுதான் ஹையஸ்ட் ரன் சேஸா இருக்கும். இதுக்கு நடுவுல அபிஷேக் சர்மாவும், சஞ்சு சாம்சனும் வந்து விளையாட, ஒரு சைடு சஞ்சு சாம்சன் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆட, மறு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் குடுத்தாங்க. கடைசியில 5 ஓவருக்கு 49 ரன் அடிக்கணும். ஹர்திக் பாண்டியாவும் அவரால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ண 17 ரன் அடிச்சா வின்னுன்னு இருக்கும்போது, அவரும் அவுட் ஆவ, அதுக்கப்புறம் வந்தாரு நம்ம ஆரிச்சாமி சிம்துவே. அவர் அடிச்ச இம்பார்ட்டன்டான 2 ஃபோர பத்தியும் சொல்லியே ஆகணும். அந்த 2 ஃபோர் தான் லாஸ்ட் ஓவர்ல 7 ரன் அடிச்சா வின்னுன்ற மாரி சஞ்சு சாம்சன் குடுக்க, அவரும் வின்னிங் ஷாட் அடிச்சு முடிச்சு விட்டாப்ல. இந்த இன்னிங்ஸ்ல சஞ்சு சாம்சன் அடிச்ச 97 தான் ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ் ஃபார் இந்தியா இன் T20 வேர்ல்டு கப். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வேற யாருமே இல்ல. நம்ம குட்டி தல சுரேஷ் ரெய்னா தான். 101 அடிச்சு அவர் தான் டாப்ல இருக்காப்ல. அடுத்து செமிஃபைனல்ல இந்தியா இங்கிலாந்து கூட ஆடுது. வான்கடே ஸ்டேடியத்துல 5ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த மேட்ச்ல ஜெயிச்சா நெக்ஸ்ட் ஃபைனல் தான். ஹோப்ஃபுல்லா நல்ல ஒரு காம்படிட்டிவான இன்னிங்ஸ் ஆடி அவங்க எப்படியும் ஜெயிப்பாங்கன்னு நம்புறோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.